Hi students, 9th standard maths, exercise 3.11, question number 3. 100 மற்றும் 1000ற்கு இடையே அமையும் ஒரு 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0 ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13 ஆகவும் இருக்கின்றன. இலக்கங்களை இடம் மாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. The middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of the other digit is 13. If the digits are reversed, the number so formed exceeds the original number by 495. Then find the number. இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 digit நம்பர் இருக்கு. அந்த 3 digit நம்பர் பாத்தீங்கன்னா between 100 and 1000 இதுக்கு in betweenல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த 3 digit நம்பருடைய மிடில் டிஜிட் பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா the sum of the digits is 13. அதாவது இந்த சென்டர் டிஜிட் வந்து 0வா இருக்கு. ரிமைனிங் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட் அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 அப்படின்னு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இலக்கங்களை இடம் மாற்றி அமைக்கும் போது அதாவது டிஜிட்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல மாத்துறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டா மாறுது, லாஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட்டா மாறுது, மிடில் டிஜிட் அப்படியே தான் இருக்கு. இப்படி மாற்றும் போது புதுசா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த புதுசா கிடைச்ச நம்பர் பாத்தீங்கன்னா பழைய எண்ணை விட 495 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து செகண்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் யூஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் என்ன, அந்த 3 digit நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 3 digit நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இதோடைய சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஒரு 3 digit நம்பர் அப்படின்னா அதுக்கு 3 பிளேசஸ் இருக்கும். அதாவது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பிளேஸ் ஆர் ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட்டை ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். மிடில் டிஜிட் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸ்ல இருக்கும். அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1ஆம் இடம், இது வந்து 10ஆம் இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா the middle digit of a number is 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 3 இலக்க எண்களின் நடு இலக்கம் 0 சொல்லிட்டாங்க. ஸோ நடு இலக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸ், அதோட வேல்யூ அதாவது அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 0 ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்பருடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் என்னன்னு தெரியாது, லாஸ்ட் டிஜிட்டும் என்னன்னு தெரியாது. ஸோ எப்பவுமே தெரியாத அந்த வேல்யூக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒன்ஸ் பிளேஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த 3 digit நம்பருடைய டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0 ஒய் அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ நம்மளுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வேணும். அந்த ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். ஒரு 3 digit நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மல்டிபிளா இருக்கும், டென்ஸ் பிளேஸ்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 மல்டிபிளா இருக்கும். அதே போல ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மல்டிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 205 இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பிளேஸ் அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு நம்பர் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மல்டிபிளா இருக்கும். ஸோ 5 into 1 equal to 5 அப்படின்னு இருக்கும். செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 அதாவது டென்ஸ் பிளேஸ்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஸோ இது வந்து 10 மல்டிபிளா இருக்கும். ஸோ 0 into 10 is equal to 0 அப்படின்னு வரும். அதே போல இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது 100 பிளேஸ்ல இருக்க இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மல்டிபிளா இருக்கும். அதாவது 2 into 100 is equal to 200. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 205 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எந்த ஒரு 3 digit நம்பரா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டும் கரஸ்பாண்டிங் பிளேஸால மல்டிப்ளை ஆகும். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு அது ஈக்குவலா வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல ஒய் இருக்கு. அப்போ இந்த ஒய் 1ஆல மல்டிப்ளை ஆயிடும். ஸோ 1 into ஒய் ஒய். அதே போல டென்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு. அப்போ இந்த 0 10ஆல மல்டிப்ளை ஆகும். 0 10ஆல மல்டிப்ளை ஆனிச்சுன்னா அகைன் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ
இந்த செகண்ட் பிளேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது 100th பிளேஸில் இருக்கிற இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 100ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ 100 × x 100x. இப்போ இந்த 100x, இந்த 0, இந்த y இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 டிஜிட் நம்பருக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3 டிஜிட் நம்பருடைய அரேஞ்ச்மெண்ட் 100x + 0 + y. இப்போ கொஷினில் கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் 13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. The sum of the digits is 13. அதாவது டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். Therefore, by the first condition, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா x 0 y அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா x அப்படின்னு இருக்கு, லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா y அப்படின்னு இருக்கு. மிடில் டிஜிட் 0, அதை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க, 13 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x + y = 13. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷனை நீங்க படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, டிஜிட்ஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா 100th பிளேஸ்ல இருக்க இந்த டிஜிட் 1s பிளேஸ்க்கு போயிடும். 1s பிளேஸ்ல இருக்க இந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 100th பிளேஸ்க்கு வந்துடும். அப்போ x உடைய பிளேஸ்ல y சேஞ்ச் ஆயிடும், y ஓட பிளேஸ்ல x சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது அந்த நம்பருடைய வேல்யூவும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 205 அப்படின்ற நம்பரை ரிவர்ஸ் ஆர்ல எழுதணும் அப்படின்னா 502 அப்படின்னு மாறும். ஸோ நம்பர் சேஞ்ச் ஆனிச்சு, அதாவது டிஜிட்ஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதோட வேல்யூவும் நமக்கு சேஞ்ச் ஆகும். Therefore, by the second condition, இந்த செகண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது 100th பிளேஸ்ல இருக்கிற x பாத்தீங்கன்னா 1s பிளேஸ்க்கு போயிடும், 1s பிளேஸ்ல இருக்கிற y பாத்தீங்கன்னா 100th பிளேஸ்க்கு வந்துடும். அப்போ அந்த புதுசா கிடைக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 100y + x அப்படின்னு மாறும். அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலா வரும் இல்லையா, அதை ரிவர்ஸ் ஆர்ல மாற்றும் போதும் இந்த மாதிரி நமக்கு மாறிடும். அதாவது 100xங்கிறது 100yன்னு மாறிடும். இந்த வெறும் y அப்படின்னு 1s பிளேஸ்ல இருக்க இந்த y பாத்தீங்கன்னா 1xன்னு மாறிடும். மிடில் டிஜிட்ல 0 இருக்கறனால அதை நான் இங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ செகண்ட் கண்டிஷன்ல கிடைச்சிருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 100y + x அப்படின்னு புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புதுசா கிடைச்ச நம்பர் என்னவா இருக்கு அப்படிங்கறத கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க பாருங்க. இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், த நம்பர் so formed exceeds the original number by 495. அதாவது இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் புதிய எண்ணானது பழைய எண்ணை விட 495 அதிகம் எண்ணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசா ஃபார்ம் ஆயிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 100y + x. இந்த புது நம்பர் பழைய நம்பரை விட 495 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பழைய எண் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பழைய எண் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான், அதாவது 100x + 0 + y. ஸோ பழைய எண் பார்த்தீங்கன்னா 100x + 0 + yன்னு வரும். இந்த 0 இருக்கனால நம்ம மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. இப்போ இந்த ஒரிஜினல் நம்பர் தான் நம்ம டிஜிட்ஸை ரிவர்ஸா மாத்தோம். அப்போ x ஓட பிளேஸ்ல y வந்துடும், y ஓட பிளேஸ்ல x வந்துடும். அப்படி மாறும்போது புதுசா ஒரு நம்பர் கிடைச்சது இல்லையா, அதுதான் இந்த 100y + x. புதுசா கிடைச்ச இந்த நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா பழைய நம்பரை விட 495க்கு அதிகமா இருக்கும்போது ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பழைய எண் பாத்தீங்கன்னா 100x + y இதை விட 495 அதிகம். அப்போ +495. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷன்ல இருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்கு. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இலக்கங்களை இடமாற்றும் பொழுது, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒய், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு டிஜிட்ஸை ரிவர்ஸ் ஆர்ல மாற்றும் போது கிடைக்கக்கூடிய புதிய எண், த நம்பர் so formed is exceeds, அதாவது பழைய எண்ணை விட, பழைய எண் பார்த்தீங்கன்னா 100x + y, இந்த பழைய எண்ணை விட 495 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஒரு 495 போட்டிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிடலாம்.
ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் ஒரே சைடில் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100y ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 100x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 100x மாறிடும். இந்த y இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒய்யை கன்வெர்ட் ஆகிடும். ஈக்குவல் டு 495. இப்போது 100yலேருந்து ஒரு ஒய்யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 99y அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100x மைனஸில் இருக்குது, ஒரு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ 100xலேருந்து ஒரு எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 99x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 495. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 99y மைனஸ் 99x ஈக்குவல் டு 495 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 99 டேபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 99 இருக்குது, இங்கேயும் 99 இருக்குது. 495 அப்படின்றதும் 99ல் வரக்கூடிய ஒரு வேல்யூ தான். அதாவது 99 இன்ட்டு 5 495 அப்படின்னு வரும். அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 99 காமனாக இருக்கனால த்ரூ அவுட் 99ல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை 19. எதனால் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே, அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே லார்ஜர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த 99ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 99 இருக்குது, அதை 99ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1y அப்படின்னு வந்துடும். மைனஸ் இங்கேயும் ஒரு 99 இருக்குது, இதை நம்ம அதே 99ஆல் டிவைட் பண்ணும்போது 1xன்னு மாறிடும். ஈக்குவல் டு 495 99ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிளுக்கு நம்ம கண்டிஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூவை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை ரைட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா 13 மைனஸ் ஒய் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு எக்ஸோட கண்டிஷன் கிடைச்சிருச்சு. இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கண்டிஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. இதில் எக்ஸுக்கு பதிலாக 13 மைனஸ் ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ y மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 13 மைனஸ் ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஒய் இந்த மைனஸ் உள்ளர போணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டேர்மும் சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருக்க டேர்ம்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருக்க டேர்ம்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு 13 மைனஸ் 13 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஒய்யோட டேர்ம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் 1 டைம் இருக்குது, அது பாசிட்டிவாக இருக்குது. அதே ஒய் இங்கேயும் 1 டைம் இருக்குது, அதுவும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கனால ஆட் பண்ணோம். 1y plus 1y equal to 2y minus 13 equal to 5. இப்போ grouping பண்ணும். y-ஓட டேர்ம் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மில் இன்னொரு சைடில் grouping பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2y-ஐ அப்படியே வச்சுக்கலாம். இந்த 13 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 13 மாறிடும். ஸோ 5 plus 13. ஸோ 2y is equal to 5 plus 13 is equal to 18. இப்போ நமக்கு y-ஓட வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ இந்த 2-வை ரைட் சைடு மூவ் பண்ணலாம். இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ y is equal to 18/2. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 9 2s are 18. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கிடைச்ச இந்த வேல்யூவை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோட கண்டிஷனில் அப்ளை பண்ணோம். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய்க்கு பதில் ஒரு வேல்யூ 9 அப்படின்னு அப்ளை பண்ணோம். ஸோ x is equal to 13ல 9 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. சின்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 100s பிளேஸ்க்கு பதிலாக அப்ளை பண்ணியிருந்தோம், அதே போல் இந்த y பார்த்தீங்கன்னா 1s பிளேஸ்க்கு பதிலாக அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போது 100s பிளேஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த இடத்துல 4 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். 10s பிளேஸ் ஆல்வேஸ் 0, இதை கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடம் 0வாக இருக்கும். 1s பிளேஸில் y இருக்குது, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. அப்போது அந்த 3 digit நம்பர் என்ன அப்படின்னா 409. Therefore, the 3 digit number is 409. This is the answer. That's all.